ஹாய் ஹலோ வெல்கம் டு YMJ மூவிஸ் டைம்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது 2026 ரீசெண்டாக வெளிவந்த ஒரு தெலுங்கு சோஷியல் ட்ராமா அண்ட் க்ரைம் த்ரில்லர் மூவியை பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம YMJ மூவிஸ் டைம்ஸ்க்கு நீங்களாம் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். OTT ரிலேட்டடான மூவிஸ்க்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு என்ன மாதிரி மூவிஸ்லாம் போடலாம் சொல்லிட்டு எதனா ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பிரிவிக்குள்ளே போகலாம். படத்தோட பேர் யுப்போரியா. இந்த படம் வந்த புதுசில் இந்த படத்துக்கு மேலே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்ததுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும், படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கான்ட்ரவர்சிஸ் இந்த படத்துக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த படம் ஒரு அடல்ட் கண்டென்ட் மூவி. சீன்ஸாக இல்லைனாலும் உங்களுக்கு டைலாக்காக ரிலீஸ் ஆகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக வந்து அடல்ட் கண்டென்ட்டை தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எனக்கு பிடிக்காதுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டோரி ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு அசால்ட் நடக்குது. அந்த நடந்த பொண்ணு அந்த இன்சிடெண்ட்லேருந்து வெளியில் எப்படி வருது, அது நடந்த அந்த இஷ்யூவை அவள் எப்படி வந்து கொண்டு போனால் கோர்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த இன்சிடெண்ட் பண்ண பசங்களுக்கு தண்டனை கிடச்சிதா, அவனுங்க அதிலேருந்து எப்படி வெளியே வந்து எப்படி இந்த சமுதாயத்தில் எப்படி நடமாடுறாங்க, இதனால் அந்த பசங்களோட ஃபேமிலிக்கு என்ன நடக்குது, இந்த பொண்ணுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த ஸ்டோரி. ஆக்சுவலி இதில் ஒரு ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸாக வந்து நம்மளுடைய பூமிகா வந்திருக்காங்க. அவங்க பையனை எப்படி திருத்தி நல்வழி கொண்டு வராங்க. இந்த மாதிரி பசங்க இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக வந்து எதனா ஒரு போதை பழத்தை தப்புன்னு சொல்ல முடியாது எல்லாரையும். ஆனால் யாருன்னா ஒருத்தராச்சும் கண்டிப்பாக எதனா ஒரு கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களை வச்சு முக்கால்வாசி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேரண்ட்ஸும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, இந்த படம் வந்து ஒரு ஜியோ ஹாட்ஸ்டார்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்குது தமிழில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி படம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். பேரண்ட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கும் போது வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த இன்சிடெண்ட் பண்ணிவிட்டு அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு லைஃப் இருக்கும். எப்படி இருந்தாலும் இன்சிடெண்ட் பண்ண பசங்களும் ஏதோ தப்பில் ஒரு போதையில் பண்ணிடுறாங்க. பண்ணது தப்பாக இருந்தாலும் அவங்க ஒரு போதையில் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ண பசங்களோட எதிர்காலம் என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோடு இந்த படம் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இதுக்கு IMD ரேட்டிங் வந்து 10/7.4 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரிவ்யூஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.